எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் உண்டாக்கப்பட்டதே விசுவாசத்தினாலே வாழும்படி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்பட்டு வாழ்வதற்காக அவன் உண்டாக்கப்பட்டவன். திரும்ப சொல்கிறேன், மனிதன் உண்டாக்கப்பட்டதே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி, அதாவது அதை விசுவாசித்து அதன்படி வாழும்படியாய் அவன் உண்டாக்கப்பட்டவன். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை என்றால் அப்போ அவன் வேறு ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நம்பிக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் அந்த விசுவாசத்தில் தான் செயல்படும். இப்போ அநேகர் தேவனற்ற, அதாவது பணத்தை விசுவாசித்து, அல்லது எங்களுக்கு பெரிய ஆள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை விசுவாசித்து, அல்லது எனக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அதை விசுவாசித்து, அப்படியெல்லாம் சில காரியங்களை அதை மேலே நம்பிக்கையை வச்சு வாழ்கிறார்கள். அப்படி வாழும்படி மனிதன் உண்டாக்கப்படவில்லை. அவன் உண்டாக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி செயல்பட்டு வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன். அப்போ தான் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்பி தான் அவன் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்பாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது. அவன் திருப்தியாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்படியே சந்தோஷம் வந்தால் இந்த உலக சந்தோஷம் அற்ப நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது மறைந்து விடும். குற்ற மனசாட்சி வரும், தாழ்வு மனப்பான்மை வரும், நம்ம தண்டிக்கப்பட்ட நரகம் போவோமே அப்படிங்கிற மனநிலையெல்லாம் வரும். இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்வதற்கு மனிதன் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் தன்னை உண்டாக்கினவராகிய தேவனை அவன் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை நம்பி அதன்படி அவன் செயல்படும்போது அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் காப்பதற்கு அந்த சிருஷ்டித்த தேவன் அவனோடு கூட இருப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லும்போது அது ஒன்றும் ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் உண்டாக்குனவர், அப்புறம் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்தவர், நம்மை பெற்றவர். அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க பொறுப்பாளியாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து நல்ல வேலைக்கு கொண்டு போய் நல்ல ஒரு வாழ்க்கையில் செட்டில் பண்ணி வைக்கிறத எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பொறுப்பாக கருதுகிறார்கள். அதுபோல் தேவனும் தன்னுடைய பிள்ளைகள், தான் பெற்ற பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதற்கு அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால தான் அவர் சுற்றி சுற்றி வருவார். என் வார்த்தையை நம்பு, நீ பிழைக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டு என் கூட சேர்ந்துக்க, நீ பிழைக்கலாம். நீ என் கூட சேர்ந்த ஒருபாடு என்னுடைய வார்த்தையை நம்பு, என் வார்த்தையின்படி வாழ்க்கையில் முன்னேறு, அப்போ நீ பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி சிருஷ்டித்ததிலிருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு எதிரியாகிய சாத்தான் இருக்கிறான்ங்கிறதையும் நாம் நினைத்து பார்த்து, அந்த சாத்தான் பேரில் நாம் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இதில் என்ன ஒரு வினோதம்னு கேட்டால், கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னாவே அப்புறம் நீங்கள் எது மேலே, பணத்தின் மேலேயோ, மக்கள் மேலேயோ, பதவி மேலேயோ, படிப்பு மேலேயோ, அல்லது வேறு எந்த ஆவிக்குரிய வல்லமைகள் மேலேயோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்போது அது தேவன் பேரில் இல்லை, அது உலகத்தின் பேரில், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் பேரில் உங்களுடைய நம்பிக்கையை வைத்து விட்டதாக ஆகிவிடுகிறது. ஆதலால் நம்மை படைத்த தேவனை நம்பி அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வது நமக்கு நல்லது. அதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகினாலே அங்கே கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாதானே விலகிறோம். ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறான் என்றால் கர்த்தர் பேரில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் நம்மளை நல்லா வாழ வைக்க மாட்டார்,
நமக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சி வேறு எங்கேயாவது சில நன்மைகளை தேடி ஓடுகிறான். இவர் நம்முடைய என்னை திருப்திப்படுத்த மாட்டார், திருப்தி இவர்கிட்ட கிடையாது, இவர் சட்டத்திட்டங்கள் போடுறாரு, கட்டுப்பாடு பண்ணுறாரு, இவர்கிட்ட இருக்க எனக்கு பிடிக்கலை, நான் அங்கே போனால் திருப்தியாக இருப்பேன், அங்கே போனால் பாவ சந்தோஷங்கள்லாம் நல்லா அனுபவிக்கலாம் அப்படி சொல்லி தான் பாருங்கள் கர்த்தரை விட்டு போகிறாங்க. ஆனால் தேவனற்ற நிலைமையிலே பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் கூட, இப்போ விசுவாசிகளோட குடும்பத்தில் சில பிள்ளைங்க பிறக்கிறாங்க, விசுவாசிகள் உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி. அந்த விசுவாசிகள் வீடுகளில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதை படித்து முன்னேறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வளர்கிறார்கள். ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே 1999 பேர் அவங்க தேவனற்ற நிலைமையில் தான் பிறக்கிறார்கள், இந்த உலக மக்களாய் பிறக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையெல்லாம் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கிடலாம், நல்ல மார்க் வாங்கிட்டால் நல்ல வேலைக்கு போயிடலாம், நல்ல வேலைக்கு போயிட்டால் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைச்சா நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும், அப்புறம் நல்லா வீடு வாசலை கட்டி குடியிருக்கலாம். அப்போ எங்கே நம்பிக்கை போய்விட்டது? தேவன் பேரில் நம்பிக்கை இல்லை. சிருஷ்டித்த தேவன்தான் நம்மை வளர்க்கிறதுக்கு, நன்றாக வாழ வைக்கிறதுக்கு பொறுப்பாளியானவர். அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சுற்றி நம்ம கர்த்தர் வேண்டாம், இயேசு வேண்டாம், நான் ரட்சிக்கப்பட விரும்பலைன்னு ஒரு மனுஷன் போனாலும் கூட அவன் மரிக்கு மட்டும் அவனை சுற்றி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது அப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்கிறது? தேவன் நம்மை சுற்றி வருகிறார். நம்மை இந்த பொல்லாத வழியிலிருந்து, நரகம் போகிற வழியிலிருந்து நம்மை தடுத்து நம்மை பரலோகம் போகிற வழிக்கு கொண்டு போகும்படியாக அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் தான் பெற்றார், அவர் தான் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த மனுஷர் போடா எக்கேடை கட்டு போங்கடா நரகத்துக்கு அப்படி எந்த சாதாரண பெற்றோரும் விடுறதில்லை. அப்படி இருக்கிற பரலோக தகப்பன் எப்படி விட முடியும்? இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, உங்களுடைய பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னன்னு கேட்டால் நன்மையானவைகள்னு ஒரு இடத்துல, பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவான்னு இன்னொரு இடத்துல. என்னன்னு கேட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பொக்கிஷங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வந்துட்டா இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையான விரும்புகிற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய பொக்கிஷங்கள்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறவர். அதனால் நன்மையை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொன்னாலும், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாலும் ரெண்டு சரிதான். சரி, அப்படியாக நம்மை பெற்ற தேவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆதலால் பாருங்கள், இப்போ இயேசுவானவர் தன்னை பற்றி பேசும்போது, நான் பிறந்தபோதே உம்முடைய சார்பாக விழுந்தேன், நான் உம்மீது நம்பிக்கையுள்ளவனாய் வளர்ந்தேன்னாலாம் அவரை பற்றி தீர்க்க தரிசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மனிதன் தேவனை சார்ந்து வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் மனிதனிடத்தில் பாவம் இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஆதலால் தேவனோட ஐக்கியம் இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு குறைவுமின்றி பரிசுத்தாவின் பலத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவனுடைய பலனை பெற்றவனாய், பெரிய அதிகாரமுள்ளவனாய், வல்லமை உள்ளவனாய், பிசாசை அடக்கி ஆண்டு அவனை துரத்திவிட்டு இந்த ஏதேன் தோட்டத்தை பெரிதாக்கி பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல் ஆக்கி அப்படி ஆளக்கூடிய அதிகாரம் உள்ளவனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் பாருங்க. ஆனால் என்றைக்கு பாவம் நுழைந்ததோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார். தேவனோட ஐக்கியம் இல்லை. தேவனத்திலிருந்து அவருடைய பொக்கிஷத்திலிருந்து நன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆளும் இல்லை.
அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் பரலோகத்துக்கு போகிறது நல்லது, என் பிதாட்ட போனேன்னா நான் போய் வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆக இவரை நம்பி, இவரை சார்ந்து கொண்டு, இவரை பற்றி கொண்டு வாழும்படியாக வாழ்க்கை நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு பரலோகம் போயிட்டார். அவர் சொன்னது போல் அவர்கள் போய் எருசலேமில் ஒரு வீட்டில் மேலறையில் காத்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டிருந்தார்கள். 40வது நாள் அவர் வந்து பரலோகத்துக்கு போயிட்டார். உயிர்த்தெழுந்து 40வது நாள். பிறகு அவர் 50வது நாள் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியை அங்கேருந்து அனுப்பிட்டார். சீஷர்கள்லாம் அந்த மேலறையில் காத்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி அவர்களை நிரப்பினார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினார்கள். அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உங்களுடைய தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியில் தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழவும் நம்மை அழைக்கிறார். ஏதோ எல்லாம் கிடச்சிச்சுங்க, சாப்பிட்டேங்க, தூங்கினேங்க. ஏன்னா இன்றைக்கி வேலையை பார்த்தேன், காலையில் எந்திரிச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், ரெடியானேன், தூங்கினேன். அப்புறம் என்ன எந்திரிச்சேன், மறுபடியும் எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், மறுபடியும் என்ன எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். இதான் பரலோக வாழ்க்கை. சிலர் நினைக்கிறாங்க பரலோகத்துக்கு போனாக்கா ஒரு வேலையும் கிடையாதுங்க, நிம்மதியாக படுத்து தூங்கலாம், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட கிடைக்கும், நல்லா ஊர் சுற்றலாம், அப்புறம் வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா பரலோகம் போனோன்னா ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் பரலோகத்தில் இங்கே நமக்கு இருக்கிற வேலையை காட்டிலும் அங்கே அதிகமான வேலைகள் இருக்குதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அங்கே பரலோகத்தில் என்ன வேலை இருக்கிறதுன்ட்டு இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவருடைய பொக்கிஷங்கள்லாம் கொண்டு வந்து தர்றாரு. ரைட்டு. இப்போ இன்னொரு பகுதியை நீங்கள் கவனிங்க. விசுவாசத்தினாலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை வாழும்போது இங்கே பெரிதான சம்பாத்தியம் உங்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் இயற்கை உலகத்தில் இந்த ஒரு கம்பெனியில் அல்லது அரசாங்கத்தில் அல்லது தனியாக தொழில் செஞ்சு ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்களே, அதுபோல் இந்த வாழ்க்கையை நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி வாழ்ந்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது. பொதுவாக மக்கள் வந்து இந்த கம்பெனிக்கு போனேன் இவ்வளோ சம்பாத்தியம் வந்துச்சு அதை தான் பேசுவாங்க, அல்லது அரசாங்க வேலைக்கு போனேன் இவ்வளோ சம்பாத்தியம் வந்துச்சு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் ஒரு ஆசிரியர் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் அரசாங்கத்தில் மந்திரியாகவே இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி வேலை செய்தாலும் சரி, இந்த வேலைகளை தேவனுடைய பிள்ளையாக சாட்சியாக இருந்து வாழும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படி செய்யும்போது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்கள் உண்டாகின்றன. இங்கே வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் இங்கே கிடைக்கும். அவரை கேட்டால் சொல்லுவார், நீ ஏன் பிள்ளையாக இருந்து இந்தந்த வேலைகளை செய்கிற, அதில் உனக்கு சம்பாத்தியம் அங்கே கிடைக்குது. அது மாத்திரமில்லை, நான் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனம் சொல்கிறத கேட்டிங்களா? நீங்கள் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பூமியில் வந்து இந்த ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை திருடுவாங்க, பூச்சியும் துருவும் அரிச்சிடும். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே திருடன் கண்ணை விட்டு திருடுறதுக்கும் வழி இல்லை, அங்கே பூச்சி அரிக்கிறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள். இதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:19
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் ஆசிரியராக வேலை பார்க்கலாம், பேங்க்கில் வேலை பார்க்கலாம், அல்லது அரசாங்க ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ஒரு வேலை சம்பாத்தியம் செய்யலாம், அல்லது தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வேணால் போகலாம், பெரிய வியாபாரம் செய்கிற ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருந்து அந்த வேலையை செஞ்சால் அதுக்கு ஒரு சம்பாத்தியம் பரலோகத்தில் வருது. நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆளாக வெறுமனே பணம் மட்டும் வேணும்னு சொல்லி சம்பாதிக்க போனீங்கன்னா பணம் கிடைக்கும், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷமும் கிடைக்காது. ஆதலால் இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை அது டெம்பரரி, தற்காலிகமாக அது முடிந்து போகக்கூடியதாக இருக்கிறபடியால் நித்திய காலத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை பிளான் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவர் சொல்லுகிறபடி அந்த சாட்சியாக இருந்து எந்த வேலையை பார்க்கலாம். நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஏதோ ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம், அல்லது தனியார் கம்பெனி வேலையாக இருக்கலாம், அல்லது தனி தொழில் செய்கிறவர்களாக, எதை வேணாலும் செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா இங்கேயும் சம்பாத்தியம், பரலோகத்திலும் பொக்கிஷம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை அநேகர் நம்புகிறார்கள், ஆனால் அதற்கேற்றபடி இன்னும் தேவையான அளவுக்கு செயல்படவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று ஒரு வசனம் எரேமியாவில் இருக்குது, பார்த்தீங்களா? வாசிருக்கீங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது கர்த்தருடைய வேலை. அதை அசதியாக செஞ்சால் அது சபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை, அல்லது போதகராக சபை போதகராக இருந்து, அல்லது வேத வாக்கியங்களை போதிக்கிற பைபிள் டீச்சர் அப்படியாக இருந்து, அல்லது தீர்க்கதரிசியாக இருந்து, அல்லது ஒரு அப்போஸ்தலனாகவே கூட இருந்து நீங்கள் அப்படி ஊழியம் செய்கிறது அப்படி செஞ்சாலும் சரி, அதுக்கு ஒரு அழைப்பு வேணும். அல்லது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து இப்போ நான் சொன்ன எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்து, அதுவும் கர்த்தருடைய ஊழியம்தான். ஏன்னா கர்த்தருக்காக தான் நீங்கள் அங்கே உண்மையாக இருக்கீங்க. கர்த்தருக்காக தான் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சரியாக இருந்து, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்து நீங்கள் ஏன் ஒழுங்காக வேலை செய்கிறீங்கன்னா, எங்கள் தேவன் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், நாங்களும் அவருடைய பிள்ளைங்க, அதனால் இங்கே எந்த வேலையை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வோம். யார் எங்களை சூப்பர்வைஸ் பண்ணி நீ வேலையை ஒழுங்காக செஞ்சியா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை கவனிக்கிற ஒருத்தர், நாங்கள் அவருக்கு பிரியமாக இருக்கிறோம். ஆதலால் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்வோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் பரலோகம் போகிறவர்கள். ஆதலால் இங்கே நாங்கள் எல்லாத்துலேயும் உண்மையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி, கிடைக்கிற சம்பளம் 10 ரூபாயாக இருந்தால் கூட 11 ரூபாய்க்கு நீங்கள் வேலை பார்த்துருவீங்க. அப்படியாக இந்த இடத்துல நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஆட்கள் உங்கள் மேலே பிரியமாக சந்தோஷமாக இருந்து, இந்த ஆள் உண்மையாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வேலையை சேர்த்து கொடுத்து, அதுக்கான பின்னாடி முன்னேற்றத்தையும் கர்த்தர் கட்டளை இடுவார். ஒரு ப்ரொமோஷன் ஏதோ ஒரு விதத்தில் வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஆக இந்தபடியாக நீங்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து என்ன செய்கிறது? அநேக நாடுகளில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான்கள் நம்ம மாதிரி நாடுகளில் பணத்தை சேர்த்து வச்சா அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஸ்விஸ் பேங்க்கில் கொண்டு போய் அதை ஒரு கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு பணங்களை அங்கே கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் அதெல்லாம் ரகசிய அக்கௌண்ட்டு. அந்த பேங்க்கு அந்த ரகசியத்தை வெளியே சொல்லாது. இவங்களும் சொன்னால் போச்சு, நம்மளை ஏதாவது கேட்பாங்கன்னு சொல்லி கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் போட்டுன்னு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை போய் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த சுவிட்சர்லாண்டு ஏன்டா இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ள நாடாக இருக்குதுன்னு பார்த்தா, இது மாதிரி நிறையா கொண்டு போய் அந்த சுவிட்சர்லாண்டில் பேங்க்கில் போட்டு வச்சுட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் பெரிய பெரிய அக்கௌண்ட்டாக இருக்கும். இப்போ இவங்க என்ன சாதிச்சாங்க?
தாங்கள் சம்பாதித்ததை தங்களுடைய நன்மைக்காக செலவு பண்ணலாம். அது மாத்திரமல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ குறைச்சொல் உள்ளவர்கள் உண்டு. குறைச்சொல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. நீங்கள் கர்த்தர் உங்களை சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய சம்பாத்தியம் கொடுப்பாராம். எதுக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானது போக குறைச்சொல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் செய்யுங்க அப்படி போட்டிருக்கு. ஆக இது எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தினாலே தான் செய்ய முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளையை பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளையை கர்த்தர்க்கென்று வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விசுவாசத்தில் தான் நீங்கள் செய்ய முடியும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தரை நம்புங்கள், அதில் அப்பொழுது நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிற தொழிலெல்லாம் வாய்க்கும். ஏன்னா அந்த தொழிலை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அங்கே இருக்கிறார். அவன் என்ன வேலை செஞ்சாலும் அதை வாய்க்க பண்ணுகிறவர் இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க. எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், இவன் கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பரிசுத்தாவி கூட்டங்க என்று சொல்லி அங்கே ஏதோ பேசப்படுகிறது. அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆதலால் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த வருத்தமும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற நான் அப்படி சொல்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்தாங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு, ஆபிரகாம்னா அந்த ஊருங்கிற அந்த பாபிலோனிய தேசத்தை விட்டு அவன் கிளம்பி வெகு தூரம் கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். அங்கே அவனுக்கு எல்லா குறைவுகள்லாம் வந்தது. அதனால் அவன் தவறி போய் அங்கே எகிப்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே பிரச்சனையெல்லாம் திரும்பி வந்தான். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக நிலைப்படுத்தினான். கடைசியில் அவன் விரும்பினது போல் அந்த ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்குடைய சந்ததி தான் இன்றைக்கி இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் எந்த பகுதிகளெல்லாம் நடந்து தெரிந்தானோ அதெல்லாம் அவர்களுடைய தேசமாய் அங்கே இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இப்போ இந்த வாழ்க்கையே விசுவாசத்தினாலே வாழ்கிற வாழ்க்கை என்று நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கிறது கணக்கில்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து எந்த வேலையை பார்த்தாலும் அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாதாரண கூலி வேலைக்கு போனால் கூட அதுவும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எங்கே ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனாலும் அதுவும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன கடையை போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். பாருங்கள், யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாக இருந்தான், அடிமையாக போனான். ஆனால் அங்கே போன பக்கம் அந்த போத்திபார் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே மொத்த சூப்பர்வைசர், மேனேஜர் யோசேப்பு தான். அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்து உண்மையாக இருந்து வேலை செஞ்சதுனால அந்த போத்திபார் பார்த்தாங்கன்னா கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதனால் நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கப்பன்னு அந்த சூப்பர்வைசர், அதாவது மேனேஜர் ஒர்க்கை அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. வேறு ஏதாவது எக்கு தப்பாக பிரச்சனை அவன் ஜெயிலுக்கு போனாலும் கூட அந்த ஜெயிலர் என்னப்பா ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு, அப்படியா சங்கதி, சரி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிறேன், இந்த என் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லி கடைசிக்கு ஜெயிலில் யார் யார் அங்கே என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் நடப்பித்தவன் இந்த யோசேப்பே. அங்கேயும் கூட ஒரு உயர்ந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்தது. இதை பாருங்கள், இந்த யாக்கோபு இவன் அண்ணனுக்கு பயந்து ஓடுறான், கொன்னே விடுவான் அவன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் மாமா வீட்டில் போய் குடியிருக்கலான்னு போனால் அங்கே ஆடு மேய்க்கிற வேலை வந்தது. ஆடு மேய்த்ததில் உண்மையாக இருந்திருக்கிறான். நான் பனியிலையும் வெயில்லையும் குளிர்லையும் இரவிலும் பகல்லையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், ஒரு ஆடாவது உன்கிட்ட குறைஞ்சிருக்கா பாருன்றான். அப்படியானா அவனுடைய வேலையில் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான். இந்த உண்மையுள்ளவனாக இருந்தவனுக்கு 10 விசை இந்த ஆட்கள் சம்பளத்தை மாற்றி குறைக்கணும்னே போட்டு ட்ரை பண்ணதுனால தான் கடைசிக்கு கர்த்தர் பார்த்தாரு. ஏதோ ஒரு ட்ரிக்கை பண்ணி கடைசிக்கு
அந்த லாபான்ட்டு இருந்த ஆடுகள்லாம் எடுத்து இந்த யாக்கோபு கொடுத்துவிட்டாரு. கடைசியில் வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லாமல் கோலும் கையுமாக தான் போனேன். ஆனால் இப்பொழுது என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 பெரிய பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக மாற்றியிருக்கிறாருன்னு அப்படி சொல்கிறான். எப்படிங்க, அது என்னது? அவன் கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்தான். யோசேப்பு கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்தான். கர்த்தரை விசுவாசித்ததுனால தான் போத்திபாரின் மனைவி அவனோட சரசம் பண்ண வந்தப்போ, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி என்று சொல்லிக்கொண்டு வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு போட்டிருக்கு. அந்த என்கிறது மரணத்துக்கு பயப்படாமல் சத்தியத்தின்படி நடக்க அது தீர்மானிக்கும். இன்றைக்கி இப்போ நம்ம கவனிப்போம், மோசே எப்படி மரணத்துக்கு பயப்படாமல் அவன் தான் எகிப்தியன் இல்லைன்னு தெரியுது, தன்னுடைய ஆட்கள் எபிரேயர்கள்லாம் அங்கே போய் அடிமை வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது, அதெல்லாம் போய் பார்க்க போகிறான். அவனுக்கு ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா? அந்த எகிப்தியன்னு சொல்லிக்கிறதுல அல்லது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் சொல்லிக்கிறதுல எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே விசுவாசமாக போயிட்டான். அதோடைய முடிவை பாருங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்தவனாக அவன் இருக்கிறான். இதுபோல் எல்லாருடைய வாழ்க்கையை இப்போ சாமுவேல் எடுத்துக்கோங்க. சாமுவேல் அவனுடைய தாயாரால் கொண்டு ஏலிக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு ஆலயத்தில் வளரும்படி ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஏலி தான் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியல, அவங்களாம் அடங்காதவங்களாயிட்டாங்க. ஆனால் சாமுவேல் அவன் பாருங்கள், அவன் இருதயத்துக்குள்ளே சிறு குழந்தையாக இருக்கும்போதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனசு, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னு. அதனால் அவன் முதிர் வயதிலும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக அவன் வாழ்ந்தான். அதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படலாமா? பாருங்கள் எப்படி ஏலி தான் சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியல, அவங்க அடங்காதவங்க, பொல்லாதவர்கள், பேலியாளின் மக்கள் அப்படி இருந்து விட்டாங்க. ஆனால் அதே வீட்டில் வளர்ந்த சாமுவேல் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான்? அவனுக்கு கர்த்தர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம், அதனால் அவன் சரியாக வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தான் பார்த்தீங்களா? தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டு தேவனுடைய வேலைகளை அந்த தேசத்தில் செய்து கொண்டு அவன் பாருங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லார் பக்கமும் அவன் கால்நடை எல்லா கோத்திரத்துக்கும் போவானா, ஆங்காங்கே அவன் அங்கே மக்களை விசாரிப்பான் என்று எழுதியிருக்கிறது. இவன் தான் ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் அவன் வர்றபோது அந்த பிரச்சனைகள்லாம் சாமுவேல்கிட்ட கொண்டு அதை விசாரித்து கொடுக்க சொல்லுவாங்க. அவனும் விசாரித்து கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை, தேவனுடைய சார்பாக வேலை பார்த்த ஆள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய வேலையை பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தாங்க, தேவனுடைய சார்பாக தேசத்தை ஆளும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக எப்படின்னு பாருங்கள், எந்த வேலை செய்தாலும், விவசாயம் செய்தால் கூட கர்த்தாவே நான் விதைக்கிறேன், நீர் எனக்கு நல்ல விளைய பண்ணுவீர், உமக்கு நன்றி அப்படி சொல்லி கர்த்தரை விசுவாசித்து தான் அவன் விதைக்கிறான். வருமோ வராதோ அப்படின்னு நினச்சா அவன் விதைக்கிறது இல்லை. அவன் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு விதைக்கிறான். அப்படி ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களும் விசுவாசத்தோடு தொழில் செய்கிறார்கள். இன்றைக்கும் அருமையானவர்களே, நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? சும்மா சாராயம் விற்கிறதா ஆகிடக்கூடாது. அதுதான் நான் சாராயம் விற்றாலும் அதை ஆசீர்வதிக்கிறாரா கேட்காதீங்க. ஆனால் இதுபோல் பொல்லாத சாராயம், கஞ்சா, மதுபானங்கள் இந்த மாதிரி விற்கிற அந்த மாதிரி இதில் இல்லாமல், அது பொல்லாதது நமக்கு தெரியும், அது பிசாசோடைய காரியங்கள் நமக்கு தெரியும். அதில் இல்லாமல் நம்ம பொதுவாக மக்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் போய் செய்யும்போது தேவன் அதில் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். நீங்கள் சாப்பிட்டு மீதி வைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக தேவைக்கும் அதிகமான சம்பாத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு பிரியமாக இருந்து எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.